ரோஜினி அட்மின் ஆஃபீஸர் அப்ளிகேஷன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா ரோஜினி அட்மின் ஆஃபீஸரோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. ரீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ரோஜினி அட்மின் ரோல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும். செகண்ட் ஒன் வந்து ரெஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால சேலம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரோஜினி ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கும். அவங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் நேம் வந்து அவங்களோட இனிஷியல் கொடுத்துக்கிறோம். மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் மெயில் ஐடி கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் இன்டர்வியூவில் ஃபஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் வந்து எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் மொபைல் நம்பரும் சேமாக இருந்தால் சேம் ஆஸ் வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஏஜ் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், உங்கள் பின்கோட் நம்பர், உங்கள் கண்ட்ரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஆதார் நம்பர், நெக்ஸ்ட் வந்து பேன் நம்பர், டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஏதாவது ஜாப்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது நீங்கள் டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அதாவது ஜாப்ல இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கரண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை நோன்னு கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் சேலரி, நீங்கள் எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கரண்ட் சேலரி, நீங்கள் ஆல்ரெடி இப்போ வேலையில் இருந்தால் எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கில் டெஸ்ட், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். ஹவு டிட் யூ நோ எஸ் அப்படிங்கிறதுல ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் மேஜர் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிகிரி என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். எந்த இயர்லேருந்து எந்த இயர் படிச்சிங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட் எஜுகேஷன் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் அப்லோட் அப்படிங்கிற ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ரெஸ்யூம் கிளிக் பண்ணி அவங்களோட ரெஸ்யூம் அப்லோட் ஆகிருக்கும். அவங்களோட ரெஸ்யூமான்னு செக் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் வீடியோ வரும். அந்த ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தேங்க்யூ அப்படின்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சோடனே தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் வரும். அது வந்ததுக்கப்புறம் உங்களோட மெயிலுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அனுமதியோட லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்குள்ளே போய் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்க டைமுக்குள்ளே உங்கள் இன்டர்வியூ வந்து முடிக்கணும். தேங்க்யூ.